நமஸ்தே, வெல்கம் டு ஹிந்தி சிக்ஷக். ஆகஸ்ட் 2026க்கு இம்பார்ட்டண்ட்டான ராஷ்டிரபாஷா சிலபஸ் ஷீட். ராஷ்டிரபாஷா இது பேப்பர் 1. ஃபஸ்ட் ரோமன் போயம் ERCs, செகண்ட் ரோமன் போயம் சம்மரி, கவிதா கா சாராஞ்ச். இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது, இந்த ரவுண்டில் போட்டிருக்கிறதுலாம் பேஜ் நம்பர்ஸ், புக்கோட பேஜ் நம்பர்ஸ். ராஷ்டிரபாஷா புக்கில் இந்த பேஜ் நம்பரில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்கும். தோஹே தேர்ட் ரோமன் இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே சென்னை சிட்டிக்கு உள்ளது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபோர்த் ரோமன். அதில் ஃபஸ்ட்டு 5 வரையிலும் இம்பார்ட்டண்ட்டாக கம்பல்சரி படிச்சுக்கிட்டால் கூட போதுமானது. மீனிங்ஸ் மொத்தம் 10 லெசன்ஸ் உண்டு உங்களுக்கு. அதில் மீனிங்ஸில் ஃபஸ்ட்டு 7 லெசன் படிச்சுக்கோங்க. அதுலேருந்தே எனக்கு போதுமான அதில் வந்துடும். தென் 6th ரோமன் மேக் சென்டென்ஸு, அதுவும் 10 லெசன்ஸுக்கு இருக்கும். நீங்கள் 7 லெசன்ஸுக்கு படிச்சுக்கோங்க. காம்ப்ரிஹென்ஷனில் ஆப்ஷன் கிடையாது, அதனால் 10 லெசனுக்குமே எல்லாமே படிச்சுக்கோங்க. 8th ரோமன் லெசன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இம்பார்ட்டண்ட் மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்கேன். டோட்டலாகவே 9 கொஷின்ஸ் தான் வருது, வித் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். 9th ரோமன் பாட் கா சாராஞ்ச் லெசன் சம்மரி. அதுபோல் 12th ரோமனும் ஏகாங்கி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செலக்டிவாக தான் கொடுத்துருக்கேன், விச் பேஜ் நம்பர்ஸ் இருக்குது. லாஸ்ட் ரோமன் ஏகாங்கி ERC சப்ரசங் வியாக்கியா. இது ஃபஸ்ட் பேப்பர் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பேப்பர். செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 ரோமன் மட்டும்தான் சம்மரி இருக்கும். தென் எல்லாமே 5 மார்க் கொஷின் அண்ட் ஆன்சர், 2 மார்க் கொஷின் அண்ட் ஆன்சர், அது மாதிரி ரொம்ப ஷார்ட் தான் இருக்கும். இது நான் என்ன ஜெராக்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னா, நான் ஷார்ட் ஃபார்ம் பண்ணி அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் பசங்களுக்கு. அதுதான் இது. நான் அது ஷார்ட் ஃபார்ம் பண்ணதையும் உங்களுக்கு ஒரு நாள் நான் டீச் பண்ணி வீடியோ போடுறேன். இந்த ரவுண்டில் போட்டிருக்கலாம் பேஜ் நம்பர். பின்ன பின்ன ஷப்து 216 இருக்குது. அதில் இருக்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு 15 நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். அதுலேருந்து எனி 3 நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சமானார்த்தி சப்து இதெல்லாம் 1 வேர்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். வச்சன் பதிலியே, லிங் பதிலியே எல்லாமே மத்தியமால் ஆல்ரெடி படித்தது தான் கொஞ்சம் இருக்கும், அதனால் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கலாம். கஹாவத், ப்ராவப்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. நீங்கள் எனி 2 அட்டன் பண்ணணும். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு 3 மீன்ஸ் நான் இதில் இப்போ நோட் பண்ணியிருக்கிறதுல 3, அது 3 படிக்க வச்சுட்டு அதை நல்லா தரோ பண்ணி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளூயன்சியாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இது 2த்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லிவிடுவேன். இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற பசங்க தான்னா ஃபஸ்ட்டு 3 போதுமானதுன்னு சொல்லிவிடுவேன். பசங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய படிக்கிறோமோ அவ்வளோக்கு நெக்ஸ்ட் லெவல் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிரவேசிக்கா போனீங்கன்னா நீங்கள் 3 பேப்பர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம் நிறைய படித்து உங்களுடைய கேப்பபிலிட்டி அதிகமாக்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பிரவேசிக்கா படிக்கும்போது 3 பேப்பர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு அது டஃப்பாக தெரியாது. அனுவாத், டிரான்ஸ்லேஷன்
மதியமாக மாதிரி தான். கொஷின் ஒரு பேஜில் இருக்கும், ஆன்சர் ஒரு பேஜில் இருக்கும். ஸோ தட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 243, ஆன்சர் பேஜ் நம்பர் 265. ராஷ்டிர பாஷாவில் எப்படி வரும்னா 11th ரோமனில் ஹிந்தி டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் ஆன்னு 2 பார்ட் வரும். பார்ட்டுங்கிறது பேராகிராஃப் டைப்பில் இருக்கும். பார்ட்டுங்கிறது சென்டென்ஸ் டைப்பில் இருக்கும். ஒரு 25 சென்டென்ஸ் தான் இருக்கும். ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் ஃபுல்லாக தான் அட்டன் பண்ணணும். ஹிந்தியில் கொஷின் கொடுத்துருவாங்க, நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிறது பெட்டர். தென் லாஸ்ட் ரோமன் இங்கிலீஷ் டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன். இதுக்கும் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5 வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 90% இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி பார்த்த வரையில் ஒரு 90% வந்து அந்த ஃபஸ்ட்டு 5குள்ளார தான் கேட்குறாங்க. இன்கேஸ் அதுக்கு அப்பாட் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் அந்த லாஸ்ட்டு இருக்கிறத கொஞ்சம் ஒன்ஸ் ரீட் கொடுத்து வச்சுக்கலாம். அனுவாத் இங்கிலீஷ் டு ஹிந்தி கொஷின் பேஜ் நம்பர் 231, ஆன்சர் பேஜ் நம்பர் 265 இருக்குது.